வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிகல் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து 5 எக்ஸசைஸ் வந்து இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அந்த பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து எப்படி எக்ஸசைஸ் செய்யுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம வந்து இன்னைக்கு 6வது எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 6வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். 6வது எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப் எ வெப் பேஜ் விச் ஷோஸ் அனிமேஷன் வித் சவுண்ட் எஃபெக்ட் யூசிங் எனி ப்ரொஃபஷனல் HTML எடிட்டர். ஒன்றும் இல்லைங்க, HTML எடிட்டர்ல ஒரு அனிமேஷன் வந்திருக்கணும், கொடுத்துருக்கணும், சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டிமீடியா லேப்ல. சரிங்களா? அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்பேட் ஜஸ்ட் சாதாரண ஒரு HTML தான். இதெல்லாம் நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்பேட் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் அந்த HTML ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து நோட்பேட்ல அந்த HTML ப்ரோக்ராம் டைப் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஏன்னா புதுசா டைப் பண்ணா எனக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, வீடியோ வந்து பெருசா போயிடும் அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ HTML ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே HTML டேக் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட் டேக் இருக்கும். ஹெட் டேக் எதுக்காக அப்படின்னா, டைட்டில் கொடுக்கறதுக்காக. டைட்டில் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய வெப் பேஜினுடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு டாப் கார்னர்ல நமக்கு நம்ம என்ன இங்க டைட்டில் கொடுக்குறோமோ அது அங்கே டிஸ்பிளே ஆயிருக்கும். சரிங்களா? அதுக்காக இந்த டைட்டில் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக். இந்த டேக் எதுக்கு அப்படின்னா, உள்ளார டிஸ்பிளே ஆகக்கூடிய கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்டா நம்ம வந்து ஒரு ஸ்டைலிஷா டிஸ்பிளே பண்றதுக்காக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்டைல் அப்படிங்கிற இந்த டேக். ஸோ இந்த டேக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நான் பாடி டேக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய, சரியா, பாடி டேக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன டேக் இருந்தாலும் சரி, எந்த டேக்குக்கு நம்ம இங்க வந்து நம்ம குடுக்குற அந்த டேக்குக்கு செட்டிங்ஸ் குடுக்குறோமோ, ஸ்டைல்ஸ் குடுக்குறோமோ, அந்த ஸ்டைல் வந்து உள்ள இருக்கிற அந்த டேக்குக்கு அப்ளை ஆயிரும். சரிங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, பாடிங்கிற டேக்குக்கு மட்டும் எழுதுறேன். பாடி பேக்கிரவுண்ட் கலர் ரிப்பீட், நோ ரிப்பீட். பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சப்போஸ் நான் பாடி டேக்குள்ளார எனக்கு வெப் பேஜினுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து சப்போஸ் சின்ன இமேஜா இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் ஃபுல்லா ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். ஒரே இமேஜ் வந்து சின்ன சின்னதா வந்து இந்த பேஜ் ஃபுல்லா வந்து கவர் ஆன மாதிரி வரும். எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நோ ரிப்பீட்னு கொடுத்துறேன். பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அந்த இமேஜ் வந்து சின்னதா இருந்தா கூட அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே கவர் ஆகணும் அப்படிங்கிறதாக பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அப்புறம் ஸ்டைல க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பாடி டேக் ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஒரு இமேஜோட பேர். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட்ல என்ன இமேஜ் வரணுமோ அந்த இமேஜினுடைய பேர் என்னவோ கொடுத்துருங்க. நான் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி அந்த இமேஜுக்கு பேர் வச்சிருக்கேன். அதனால நான் ஒன்றுன்னு கொடுத்துட்டேன். நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்களோ அந்த பேரை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதனுடைய வித் எவ்வளவு வேணும், ஹைட் எவ்வளவு வேணும்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது எதுக்காக நான் பிஆர் கொடுத்துருக்கேன்னா, பேக்ரவுண்ட் ஓகே, எனக்கு வந்து அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, அனிமேஷன்ல ஒரு இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வைக்க போறேன். அந்த ரொட்டேட் ஆகிற இமேஜ் வந்து எனக்கு அந்த பேஜினுடைய ஒரு சென்டரா இருக்கிற மாதிரி எனக்கு ரொட்டேட் அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். பிஆர்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் லைன் விட்டு கேப் விட்டு எனக்கு அப்புறமேட்டு அந்த இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகணும் அல்லது ஸ்க்ரால் ஆகணும் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இது உங்களோட விருப்பம். நீங்க எத்தனை வேணாலும் பிஆர் கொடுத்துக்கலாம், இல்ல பிஆர் கொடுக்காமலே கூட நீங்க விட்டுக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, நம்ம டிவியில பாத்தீங்கன்னா ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் ஓடும். அப்படியே லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்லயோ அல்லது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்லயோ அப்படியே மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் விளம்பரம். அதே மாதிரி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பேஜ்ல லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடோ அல்லது ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடோ ஒரு இமேஜ் வந்து என்ன பண்ண போறேன், ரொட்டேட் பண்ண போறேன், மூவ் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்றதுக்கு இங்க மார்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு டேக் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக் வந்து பாத்தீங்கன்னா மார்க்யூ. அதுக்கப்புறம் டைரக்ஷன். டைரக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரணுமா அல்லது ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணுமா, ஸோ அப்படிங்கிறத வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த டைரக்ஷன். அது உங்களோட விருப்பம். நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்டு கொண்டு வந்தாலும் சரி, ரைட்ல இருந்து லெஃப்ட் கொண்டு போனாலும் சரி, உங்களோட விருப்பம், நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்க்ரால் அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 500 அதிகமான வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து மெதுவா மூவ் ஆயிட்டே இருக்கும். கம்மியான வேல்யூவா கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். சரிங்களா? நான் வந்து 50ன்னு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது அந்த மார்க்யூ அப்படிங்கிற டேக்குக்குள்ள நான் என்ன குடுக்குறேனோ, அதுதான் வந்து எனக்கு ரொட்டேட்டோ அல்லது ஸ்க்ராலோ ஆக போகுது. சரிங்களா? இப்ப மார்க்யூ, அது டைரக்ஷன் என்ன, அது எவ்வளவு வேகத்துல மூவ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்றேன்னா, அதுக்குள்ள இமேஜ் டேக் யூஸ் பண்றேன். ஒரு இமேஜ் வந்து நான் ஸ்க்ரால் பண்ண போறேன். ஸோ அதுக்காக இமேஜ் டேக், ஐஎம்ஜி டேக், எஸ்ஆர்சி, அந்த இமேஜோட பேர் நான் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ண போறேன்.
அதனுடைய வித் எவ்வளவு வேணும், அதனுடைய ஹைட் எவ்வளவு வேணும், அது உங்களோட விருப்பம். நீங்க வந்து குடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து 28% குடுத்துருக்கேன். அது 50% குடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்யூ டேக்க குளோஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேக் என்ன பண்ண போகுதுன்னா, எனக்கு வந்து இமேஜ வந்து ரொட்டேட் பண்ண போது அது ஒரு அனிமேஷன் வந்துருது. அடுத்து எனக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சவுண்ட் எஃபெக்ட் குடுக்கணும். அதுக்காக நான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் குடுக்கக்கூடியத நான் என்ன பண்ண போறேன்னா, சென்டரா டிஸ்ப்ளே பண்ண போறேன். அதுக்காக நான் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ ஆடியோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் குடுக்குறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னா, ஆடியோ அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ண போறேன். ஆடியோங்கிற டேக் எஸ்ஆர்சி அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஆடியோ எங்கிருந்து எனக்கு வந்து அந்த ஆடியோ டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னா, எஸ்ஆர்சி ஈக்குவல் டூ கொயல் டாட் எம்பி3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ நான் வச்சிருக்கேன். இந்த ஃபைல் இந்த இந்த ப்ரோகிராம் இந்த HTML ப்ரோகிராம எங்க நீங்க சேவ் பண்றீங்களோ, அதே இடத்திலேயே இந்த 1.jpg இருக்கணும், bird.jpg இருக்கணும், coil.mp3 இந்த mp3 சவுண்ட் வரக்கூடிய இதுவும் வந்து ஒரே லொகேஷன்ல இருக்கணும். வெவ்வேறு லொகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, அது எந்த லொகேஷன் இருக்கோ அந்த லொகேஷனுடைய பாத் அந்த இடத்துல நீங்க குடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்சி குடுத்துறீங்க. எந்த ஃபைல் டிஸ்ப்ளே எந்த ஆடியோ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே வரணும். ஆடியோ வந்து வரணுங்கிறதுக்கு. அடுத்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஆடியோல பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்றது, ஸ்டாப் பண்றது, அந்த மாரி பட்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பட்டன்ஸ டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்கேன். இந்த ஆட்டோ ப்ளே அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுவே ப்ளே ஆகறதுக்காக குடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, லூப். இந்த லூப் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தடவ வந்து அந்த MP3ல இருக்கிற சவுண்ட் வந்து ப்ளே ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, மறுபடியும் ரிப்பீட்டடா அந்த சவுண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லூப் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, யுவர் பிரவுசர் டஸ் நாட் சப்போர்ட் த ஆடியோ எலிமெண்ட். ஸோ இந்த கன்டென்ட் எதுக்குன்னா, சப்போஸ் நம்மளுடைய பிரவுசர்ல இந்த ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஸ்க்ரீன்ல அந்த விண்டோல வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? இப்ப ஆடியோவ க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சென்டர் டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாடி டேக் க்ளோஸ் பண்ணிடுறேன். HTML க்ளோஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான எக்ஸர்சைஸ் தான். இது என்ன பண்ணுங்க, .html அப்படிங்கிற பேர்ல சேவ் பண்ணிடுங்க. நீங்க என்ன பேர்ல குடுத்து சேவ் பண்ணாலும் சரி. நான் SAM.html அப்படிங்கிற பேர்ல குடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. அத என்ன பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒரு பிரவுசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பிரவுசர் ஓப்பன் பண்ணி அந்த பிரவுசர்ல நீங்க சேவ் பண்ண அந்த ஃபைல வந்து அப்படியே ரன் பண்ணுங்க. நான் பாருங்க SAM.html அப்படிங்கிற ஃபைல் தான் நான் சேவ் பண்ணேன். ஸோ அந்த ஃபைல நான் வந்து இப்ப ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க, எனக்கு அந்த இமேஜ் வந்து அப் இமேஜ் எனக்கு அந்த பேர்டோட இமேஜ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. பாருங்க, மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். கீழ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத பிரஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ப்ளே ஆகும். சரிங்களா? அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். என்ன வச்சிருக்கேன்னா, இங்க ஒரு குயிலோட படம் இருக்கு. அந்த குயில் வந்து கத்துனா சவுண்ட் எப்படி வருமோ, அந்த சவுண்ட் வந்து நான் குடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இந்த சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 செகண்ட் தான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல தெரியும். 7 வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ரிப்பீட்டடா 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து மறுபடியும் மறுபடியும் ப்ளே ஆயிட்டே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. 6, 7 வருது. அடுத்து மறுபடியும் 0 வந்துருச்சு. சரிங்களா? லூப்டு குடுத்ததுனால இங்க ரிப்பீட்டடா வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கு. அவ்வளோதான். இதுல இவ்வளவுதாங்க இந்த எக்சர்சைஸ். ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் தான். சரிங்களா? இந்த எக்ஸர்சைஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த சேனல கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ.